பெண்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். ரொம்ப நாளாக திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும். செய்கிற தொழிலில் இடமாற்றம், வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ வெளி மாநிலங்களில் போயிட்டு நல்ல கோல் வச்சுருதோ, வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்டலாம். சின்னதாக ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பெரிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம். பெரிய லேண்ட் எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கடன் வாங்கி வாங்கலாம். ஏழரை சனியில் தான் ஸ்திர சொத்துக்கள் சேரும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஆனது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகளை தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரமானது கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட இருக்குமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இருக்குமா சார்? உங்களோட தமிழ் வருடம் மொத்தம் 60 வருடங்கள், அதுல இது 40வது வருடமா தமிழ் வருடம் வருது. பராபவ வருடம் அப்படின்னா முதல்ல அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா? எதிரிகளை வெல்லுவதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இடைக்கால சித்தர் கொடுத்தார் பாருங்க, ஒரு 60 பாடல் 60 தமிழ் வருஷத்துக்கு கொடுத்துருக்கார். அதையெல்லாம் தான் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த வருஷம் மழை பெய்யும், இப்படி காற்றடிக்கும், பயிர் செழிக்கும், ஆடு மாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தமிழ் பாடல் நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் காலத்தினுடைய வாழ்க்கை ஓட்டம் மாறும்போது ஆங்கில புத்தாண்டு தான் வாழ்க்கை முறை வந்துருச்சு. ஆனால் தமிழனது வாழ்க்கை, தமிழ் மொழிக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா, தமிழோட பெருமை சொல்வது தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பிறப்பு சொல்கிறதுக்கான காரணமே என்னன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேஷத்தில் உள்ள நுழையிறார். அவர் முதல் கால் எடுத்து வைக்கும் முதல் ராசி 12 ராசிகளில் மேஷ ராசி. அந்த மேஷ ராசிக்குள்ளே நுழையும் நாள் தான் புது வருட பிறப்பு ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராஜா கிரகங்கள் பொறுப்பேற்கும். இந்த ஆண்டு பொறுப்பேற்கிறது ராஜாவாக வர்றது குரு வர்றார், மந்திரியாக வர்றது செவ்வாய் வர்றார். குரு 3 விதமான ஸ்திதி வரப்போகுது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை அவர் உச்சம் பெறக்கூடிய கடகத்துக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படி 3 ராசிகளுக்கு போக போகிறார். குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம் அதிகம். அப்போ அந்த 3 வீட்டுக்கு போகும்போது 3 பார்வை கிடைக்குது. 5, 7, 9 ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 பார்வை கிடைக்கும். அப்போ 3 வீட்டுக்கு 9 பார்வை கிடைக்கும். அப்போ 9 விதமான பலன்கள் இந்த 3 ராசிக்கு கிடைக்கும். இதனால் மற்ற ராசிகளுக்கும் பெனிஃபிட் இருக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பொது பலன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவம் அப்படின்ற ஒரு வருடமாக ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடமானது எப்படி செல்வ செழிப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? எப்போவுமே நான் மேஷராசிக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, உங்கள் கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. அதே நேரத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் நல்லாயிருக்கும், தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க ரொம்ப எனர்ஜி உள்ள ஒரு ஆட்கள், ரொம்ப தெளிவாக சிந்திப்பாங்க. நான் கொஞ்சம் இவங்களுக்கு சொன்னால் போதும், ரொம்ப பிரமாதமாக மெட்டீரியலைஸ் பண்ணிடுவாங்க. உழைப்பதற்கு இவங்க பயப்படக்கூடிய ஆட்களே கிடையாது. தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள், தீர்க்கமாக முடிவு எடுக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 3ஆம் இடத்துல இவங்களுக்கு குரு இருக்கிறதுனால 4ஆம் இடத்துக்கு குரு போகிறார், 5ஆம் வீட்டுக்கு குரு போகிறார். ஆக 3, 4, 5ஆம் வீட்டுக்கு குரு பார்க்குறார், குருவோட வீட்டுக்கு போகிறார். குருவோட பார்வை இவங்களுக்கு வரும். அதனால் செய்கிற தொழிலில் இடமாற்றம், வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ வெளி மாநிலங்களில் போயிட்டு நல்ல கோல் வச்சுறதோ, புதிய தொழிலோ, அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற தொழிலையே இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் அப்படிலாம் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க. இது வரைக்கும் மெமரி பவர் லாஸ், எப்போ பார்த்தாலும் டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு அப்படின்னு இருந்தவங்களுக்கு இப்போ அது விடுதலை காலமாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும்.
ரொம்ப நாளாக திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும். ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், பித்ரு தோஷம், எல்லா தோஷம் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் அற்புதமான திருமண வாழ்க்கை நடக்கும். வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்டலாம். சின்னதாக ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பெரிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம். அதே மாதிரி பெரிய லேண்ட் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கடன் வாங்கி வாங்கலாம். 7.5 சனியில் தான் ஸ்திர சொத்துக்கள் சேரும். வாகனங்கள் வாங்கலாம். இந்த வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுல ஒன்று தான், அக்ரிமெண்ட்டை நல்லா படிங்க. அந்த சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பிறகு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா அற்புதமாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நான் தான் சொன்னேனே, நீங்கள் கோடு போட்டால் நீங்கள் ரோடு போடுவீங்கன்னு. அதனால் கொஞ்சம் பதட்டத்தை விட்டுட்டு, டென்ஷனை விட்டுட்டு, பங்க்சுவாலிட்டி, நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மனோபாவத்தை விட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம். தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் எடுத்தால் இந்த வருஷம் உங்களுக்கு உங்கள் காட்டில் அடமழை. கண்டிப்பா சார். இப்போ இந்த மேச ராசிக்காரர்கள்ல இருக்கக்கூடிய இந்த 90s கிட்ஸ்க்குலாம் திருமணம் ஆறதற்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த நாகதோஷம், பித்ரு தோஷம்னு. இவங்களுக்கு எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும், பணமே ஒரு காரணமாக இருந்தாலும், சார் எனக்கு நாகதோஷம் பித்ரு தோஷம் கூட இல்லை, கொஞ்சம் நான் வருமானம் வந்த உடனே பார்த்துக்கலான்னா ப்ரமோஷன் வந்துடும், அதிக சம்பளம் வரும், அதனால் கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கலாம். அதை எல்லாத்தோட பானை பிடித்தவள் பாக்கியசாலி. வர்ற மகராசி கைராசியாக இருந்ததுன்னா நமக்கு நல்ல ஒரு வருமானங்கள் வரும் இல்லைங்களா? ஆக நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆக தாராளமாக நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக தட்டுது சார், நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இயற்கையிலேயே உண்டு. அதே நேரத்தில் இல்லை சார் எங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது, இது பொது நிகழ்ச்சிங்கிறதுனால நான் பேச முடியாது. ஏன்னா மேஷராசி அப்படின்போது செவ்வாயினுடைய அம்சம் பெற்ற ஒரு வீடு. ஆகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லேடி டாக்டரை போய் பாருங்கள். ஆண்களும் கூட போகணும். கண்டிப்பாக கணவனும் போய் கூட இருந்து பார்த்து 2 பேரும் செக் பண்ணி அவங்க டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. இந்த 3, அதாவது ஒன்று இஷ்ட தெய்வம், இன்னொன்று குலதெய்வம், இன்னொன்று பித்திருக்களுக்கு தர்ப்பணம். இந்த 3 நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. கண்டிப்பா. வேற ஏதாவது பரிகாரங்கள் பண்ணலாமா இவர்கள்? தாராளமாக நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மேஷராசி நேயர்களுக்கு முதல்ல வருமானம் கூடும். இந்த 7.5 பீரியடு நிறைய பேருக்கு வருமானம் வருமா சார் அப்படின்னா வரும். ஆனால் அதை சேர்த்து வைக்க வேண்டியதும் முடிவு எடுக்க வேண்டியதும் நீங்கள் தான். ஆகவே இந்த காலகட்டத்தில் தெளிவான முடிவு நீங்கள் எடுத்து வெளிநாட்டுக்கு போகலாம். பெங்களூரோ, மைசூரோ, ஹைதராபாத்தோ, சார் கூப்பிடுறாங்க சார் போயிட்டு வரட்டுமா, எனக்கு பயமாக இருக்குது, இங்கேயும் நல்ல வேலையாக இருக்குது, என்ன கொஞ்சம் சேலரி கம்மியாக இருக்கே, ரெக்கக்னேஷன் இல்லை, அப்போ நான் போட்டுமா சார் அப்படின்னா தாராளமாக போகலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு மறுபடியும் குரு மாறும்போது உங்களுக்கு ஒரு இடமாற்றம் வரும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடாதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. எந்த நேரத்தில் எங்கெல்லாம் பிரியாணி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் போய் சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் வயிறை கெடுத்துக்காதீங்க. 2வது, எவ்வளோ நேரம் உழைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். இது ஒரு சரியான காலம். இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தால் அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன்தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்குது, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்குது, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. கிரகங்கள் எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.
சர்வே ஜனா சுகிடோபவத். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன் தான் சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?